நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. நீ இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சபையை ஒரு குறுகின நிலைமையிலே ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. ஒரு ஊழியத்தை ஒரு குறுகின நிலைமையிலே ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. நம் குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதமான பாதையிலே வளர்வது அது ஆண்டவருக்கு பிரியம், நமக்கு பிரியம். ஆனால் தேவன் ஒரு குறுகின இடத்திலே நம்மளை வைக்க விரும்பவில்லை. இந்த சபையில் யாராக இருந்தாலும், ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், ஆண்டவர் நம்மளை பெருக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது நிமித்தமாய் நீ இடங்கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இது வெறும் சபையினுடைய இடத்தை மாத்திரம், சபைக்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் இடம் கொண்டு பெருக தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எருசலேமுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. எருசலேமுக்கு சொல்லப்பட்ட பொழுது பல தடவை கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை விட்டு விலகினர். தேவனை விட்டு விலகுதலின் நிமித்தமாய் அவர்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போவதற்கு கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். தேவனை விட்டு விலகுறதற்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை இவர்களுக்கு தருகிறார்? இதே வாக்குத்தத்தத்தை நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதற்கு காரணம், இந்த ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்கள். நாம் தேவனை விட்டு நாம் விலகினது போல நமக்கு தெரியாது. அதான் சொல்லுவார்கள், ஆண்டவர் உள்ளே வர்றது தெரியும், வெளியே போகிறது தெரியாது. கர்த்தருடைய ஆவி வர்றது நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்குறது, ஆண்டவருடைய பிரசன்னம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் வெளியே போகும்போது சொல்லிட்டு போக மாட்டார், அவர் சைலண்ட்டாக போயிடுவார். சவுலுக்குள்ளே பொல்லாதாவி விடப்பட்டதே அவனுக்கு தெரியல. இன்னும் கர்த்தருடைய ஆவி தான் அவனுக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்தான். நம்ம தேவனை விட்டு விலகிறது நமக்கே தெரியாமல் நம்ம விலகி இருப்போம். எப்படி என்றால், மற்றவைகளில் அதிகமான நம்பிக்கை, உலக பிரகாரத்தில் அதிகமான நம்பிக்கை வைப்போம். அநேக மோட்டிவேஷனலுடைய வேர்ட்ஸ்லாம் கேட்போம், அநேக கோட்ஸ்லாம் கேட்போம், அநேக புத்தகங்களை வாசிப்போம், இதெல்லாம் கேட்போம். மற்றதில் அதிகமாய் நம்பிக்கை வைப்போம். கர்த்தரிடத்தில் அதிகமான விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாதது தேவனை விட்டு விலகுகிற ஒரு செயல். இந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. உடனே என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஜெபித்த உடனே வாசலில் போய் நின்றுட்டா என்ன செஞ்சிடணும்? உடனே நமக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணாரா, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வாகனத்தை தாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு வாசலில் போய் எட்டி எட்டி பார்த்தாரா, வாகனம் வரல. உடனே நன்மை வரணும்னு விரும்புகிறாங்க. கர்த்தர் சில காலகட்டங்களை வைத்திருக்கிறார். உடனே நன்மையை நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். நான் ஏற்ற துணைக்கு ஜெபிக்கும்போது என்னை உடனே நான் சொல்லியிருக்கிறேன், உடனே என்னை ஊழியத்துக்கு வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி போகும்போது சொன்னார்கள், ஒரு ஸ்கார்லெட் வருவாங்க, அவங்க உனக்கு எல்லாம் உதவி செய்வாங்கன்னு. நான் ஒரு இளம் பெண் என்று நினைத்தேன். பரவாயில்ல, ஆண்டவர் ஜெபித்த உடனே ஏற்ற துணையை தந்து விட்டார் என்று சொல்லி பார்த்தாலும் ஒரு பாட்டி அம்மா தான் வந்தாங்க. அதனால் ஜெபித்த உடனே ஆண்டவர் கொண்டு ஏற்ற துணையெல்லாம் கொடுக்க மாட்டார். ஜெபித்த உடனே நடக்காது. இந்த ஜனங்கள் அதை விரும்புகிறார்கள். ஜெபித்த உடனே எனக்கு வேலை கிடச்சிடணும், ஜெபித்த உடனே நான் நல்லா வந்துடணும், உடனே நான் மேலே ஹைட்டில் ஊழியத்தில் வந்துடணும். அப்படி அல்ல. இதெல்லாம் தேவனை விட்டு நாம் விலகி விடுவோம். சுற்றி இந்த ஜனங்கள் செய்ததை பின்பற்றினார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்தார் என்ன செய்கிறார்களோ அதையே தாமும் செய்கிறார்கள். அப்படி தான் இந்த ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்கள். நம்மளும் அப்படி தான் செய்கிறோம். நம்ம பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க, அவங்களும் செய்கிறாங்க, அதனால் நம்மளும் செய்கிறோம். நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம ஒரு பெண்டிகாஸ்ட், அதுக்காக நம்ம வித்தியாசத்தை காட்டணும். நகை போடக்கூடாது, வெள்ளை புடவை தான் கட்டணும், வெள்ளை சட்டை தான் போடணும், அந்த ஒரு காரியம் அல்ல. அப்படி நம்ம வெளிப்படுத்துகிறது அல்ல.
உலகத்தார்கள் செய்வார்கள், அவர் இயேசுவை அறியாதவர்கள் அப்படி செய்வார்கள் சில காரியத்தை. இயேசுவை அறிந்தவர்கள் சில இடத்துல நாம் செய்யாமல் இருப்பது தான் நமக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அது கிருபை. ஆண்டவர் அதை நம்மளுக்கு பாதுகாப்பாக. ஒழுக்கத்திலிருந்து விலகினார்கள். இதெல்லாம் தேவனை விட்டு விலகிறது. ஆண்டவர் ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார் இந்த ஜனங்களுக்கு. இந்த ஜனங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. தவறை நியாயப்படுத்தினார்கள். என்ன, பாகாலை நாங்கள் வணங்கினால் என்ன ஆகிவிடும், கன்றுக்குட்டியை நாங்கள் உண்டாக்கினால் என்ன ஆகிவிடும், அப்படி தவறை நியாயப்படுத்தினார்கள். இன்றைக்கு சபைகளிலும் இப்படிப்பட்ட தவறுகளை நியாயப்படுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு சபைகளிலும் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தில் செய்கிறான், சபையில் செஞ்சால் என்ன போ அப்படியெல்லாம் தோன்றுகிறது. வாழ்க்கையை மாற்ற வேண்டிய வார்த்தை வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. இதெல்லாம் தேவனை விட்டு அவர்களை விலக்கினது. அந்த வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அவர்களிடத்துல இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது அவர்களை தேவனை விட்டு விலகினது. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்தலை. உன் இஷ்டப்படியே போன ஆண்டவர் ரொம்ப ஜெனியூனான ஒரு ஆண்டவர். நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப ஜெனியூன்னால அவர்களை கஷ்டப்படாதபடி அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். உன் இஷ்டப்படி நீ வாழ், நான் உன்னை எதுவும் சொல்லவில்லை. நீ பழத்தை சாப்பிடணும், நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது, நீ பழத்தை சாப்பிடணும்னு தோணால் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சரியை வச்சுட்டார். டிஸ்டர்ப் பண்ணல. இந்த ஜனங்கள் தவறானதை தேர்ந்தெடுத்த பொழுது அவர்களை 70 வருஷம் பாபிலோனுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த பாபிலோன் ராஜா இவர்களை எல்லாம் சிறையாக்கி கொண்டு போனார்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகள், சில காரியங்கள் தடைபடுகிறதுக்கு காரணம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் விலகி இருக்கிறது தான். ஆவிக்குரிய வாழ்க்கை 2 லைஃப் இருக்குது. உலகப்புறமான ஓல்டி லைஃப் ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது. 2த்துலேயும் தான் நம்ம வாழணும். அதுக்காக ஆவியிலே நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன், சமைக்கவே மாட்டேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் வெளியெல்லாம் போய் ஊழியம் செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்படி அல்ல. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறதற்கு ஆண்டவர் கிருபைகளை தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையும் முக்கியம், உலக பிரகாரமான வாழ்க்கையும் முக்கியம்தான். 2த்தையும் அதை பேலன்ஸ் பண்ணி போவதற்கு ஆண்டவர் தான் கிருபை செய்வார். இவர்கள் விலகின பிறகு, சிறைக்கு கொண்டு போன பிறகு மீண்டும் இவர்களை என்ன செய்கிறார்கள்? அந்த எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். வந்து இடத்தை பார்க்கும் பொழுது வீடு எல்லாம் பாழாய் கிடந்தது, ஆலயம் எல்லாம் பாழாய் கிடந்தது, வெறுமையாக இருந்தது. இது நாங்கள் குடிக்கொண்ட இடம் இப்படி இல்லையே என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நாம் திரும்பி வருகிறோம். திரும்பி வந்து பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னம் இல்லை. தேவனை விட்டு விலகி இருந்து நம் மறுபடியும் வந்து பார்க்கும்போது, சந்திக்கும்போது கர்த்தரிடத்துல தேவனுடைய பிரசன்னம் இல்லாத நிலைமை, அந்த பிரசன்னத்தை உணர முடியல, அந்த ஆவியை உணர முடியல. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு நாம் கடந்து போக ஆண்டவர் உதவி செய்வார். நம்மளை கர்த்தர் இடம் கொண்டு பெருக ஆண்டவர் உதவி செய்வார். எப்படி ஆண்டவர் இடம் கொண்டு பெருக செய்ய போகிறார்? வலதுபுறத்திலே இடதுபுறத்திலே உன்னை இடம் கொண்டு பெருகுவேன். எருசலேமின் வலதுபுறத்திலே கிழக்கு திசையும் எருசலேமின் இடதுபுறத்திலே மேற்கு திசையும் உள்ளது. இந்த கிழக்கு திசையிலே உண்டான சில ஊர்கள் இருக்கிறது, சில பட்டணங்கள் இருக்கிறது. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தை எருசலேமின் வலதுபுறத்தை நான் என்ன செய்வேன்? பெருக வைப்பேன். எருசலேமின் இடதுபுறத்தை நான் பெருக வைப்பேன். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஆண்டவரே, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கர்த்தர் நம்மளை எப்படி பெருக வைப்பார் என்பதை குறித்த ஒரு காரியத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு இடைபடுவாராக. மரித்து போயிருக்கிற நம்பிக்கையை, முதலாவது மரித்து போயிருக்கிற நம்பிக்கையை ஆண்டவர் உயிரடைய செய்வார். எருசலேமின் வலது பக்கத்திலே இடது பக்கத்திலும் பெருகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலதுபுறத்திலே பெத்தனியா என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது. இந்த பெத்தனியாவை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், அந்த பெத்தனியாவிலே தான் மரித்த லாசருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின ஒரு ஊர். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் வலதுபுறத்தில் நீ பெருகுவதற்கு மரித்து போயிருக்கிற உன் நம்பிக்கை, மரித்து போயிருக்கிற உங்களுடைய விசுவாசம்,
மரித்து போய் இருக்கிற உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் மறுபடியும் உயிர் பெற ஆண்டவர் செய்வார். கல்லறையிலிருந்து ஒருவனை சொல்லுகிறார், லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி அவன் வெளியே வந்தான் ஜீவனோடு. அதே போல கர்த்தர் மரித்து போய் இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தையும் மரித்து போய் இருக்கிற உங்கள் நம்பிக்கையும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பெருக வைப்பார். நீங்கள் இதில் பெருகுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லும் பொழுது இடத்தை மாத்திரம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. வெறும் இடத்தை தான் ஆண்டவர் தரப்போகிறாரு, வாக்கு தத்தத்தை தந்துட்டாரு, இடத்தை தான் தரப்போகிறார். இல்லை, மரித்த நம்பிக்கையை நமக்கு மீண்டு வர ஆண்டவர் செய்வார். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த பெத்தனியாவில் தான் சீஷர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் பெருக வைப்பார். ரெண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்தால், அவர் ஒரு ஒலிவ மலை அங்கு இருக்கிறது. இந்த எருசலேமின் வாசிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் என்று வசனம் இருக்கிறது. இந்த எருசலேமின் வலது பக்கத்திலே ரெண்டாவது இருக்கிற ஒரு ஊர், மவுண்ட் ஆஃப் ஆலிவ், அதாவது ஒலிவ மலை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த ஒலிவ மலைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழக்கத்தின்படியே போனார். அப்படி என்றால் ஒரு ஜெபிக்கிற இடம். கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை பெருக வைக்க ஜெபத்தினால கர்த்தர் நம்மளை நடத்துவார். நல்ல ஜெபிக்கிற இடத்தை ஆண்டவர் வைத்திருந்தது போல, நீ இடம் கொண்டு பெருகுவதற்கு ஆண்டவர் நம்மளை ஜெபிக்கிற இடமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஜெபிக்கிற ஆவி உடையவர்களாய் ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். ஒரு ஜெபிக்கிற இடம் நமக்கு அவசியம். அதற்கு தான் ஆண்டவர் பெருக செய்வதற்காக இந்த இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே நமக்கு ஜெபம் ரொம்ப மிகவும் அவசியமாக இருக்கிறது. நமக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தை வைத்திருந்தார், அங்குதான் போய் அவர் ஜெபிக்கிறார். அதே போல உங்க வாழ்க்கையில ஒரு ஜெபிக்கிற ஒரு இடமும் ஜெபிக்கிற ஒரு சபையும் ஆண்டவர் இடம் கொண்டு பெருக ஆண்டவர் உதவி செய்வார். என் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கு போன ரூம் கிடைக்காது. ஏன்னா எல்லாரும் ஜெபம் பண்ண போவாங்க அதிகாலையில். ஒரு 70 பேர் இருப்பாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் ஜெபிக்க போவாங்க. நான் சொன்னேன்ல பாஸ்டர் கலைச்செல்வன், அவங்களும் ஜெபிப்பாங்க. அறை கிடைக்காதனால சீக்கிரமாக எந்திரிச்சு போய் அந்த இடத்துல போய் ஜெபிக்க போனோம். முன்னாடியே எந்திரித்து நம்ம ஜெபிப்பதற்கென்று சொல்லி நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடம் இதை ஆண்டவர் பெருக வைப்பார். நீங்கள் ஜெபிக்கிறதற்காக இங்கே வர வேண்டும். மூன்றாவது காரியம், இந்த இடம் கொண்டு பெருக வலதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகிறதற்கு இன்னொரு ஊர் இருக்கிறது, எரிகோ. இந்த எரிகோ அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்ததை பார்க்க முடிகிறது. யோசுவா இந்த எரிகோவின் மதில்களை உடைத்ததை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வழிகளின் தடைகளை உடைத்து ரட்சிப்பு உண்டாக்கி பாதைகளை நமக்கு காட்டுகிற இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை பெருக பண்ணுவார். ஆமென். இந்த காலை வேளையில் வழிகளின் தடைகளை ஆண்டவர் உடைக்கிற ஒரு இடமாய், என் வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறது, என் வாழ்க்கையில் பலவீனம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை, நான் வளர முடியவில்லை, ஆவிக்குரிய ஜீவியத்திலே எரிகோவை போல எனக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது என்ற நிலைமை இருக்கும் என்றால், நீங்கள் இந்த இடத்திலே வரும் பொழுது வழிகளின் தடைகளை கர்த்தர் உடைப்பார். இதே எரிகோவில் தான் சகேவினுடைய வீட்டுக்கு போய் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அதே போல இந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் ரட்சிப்பை பெருக செய்வார். இதே போல தான் எரிகோவில் கடந்து போகும் பொழுது பர்த்திமேலு என்று சொல்லி ஒரு குருடன் அந்த இடத்துல இருக்கிறான். அவனுக்கு இயேசு பார்வை தருகிறார். இப்படி இந்த எரிகோவின் மூலியமாய் ஆண்டவர் வழிகளின் தடைகளை உடைத்து ரட்சிப்பை தந்து நமக்கு பாதையை ஆண்டவர் காட்ட ஒரு இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை பெருக பண்ணுவார். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு பெருக பண்ண வைக்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வழிகளிலே தடைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்தின் மூலியமாய் வழிகளை உண்டி பண்ணி இடங்களை பெருக வைப்பார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், கர்த்தர் யோசுவாவை கொண்டு எரிகோவை தகர்த்தார். ஆனால் 1400 வருஷத்துக்கு பிறகு சகையு என்கிற மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். பர்த்திமேலு என்று சொல்லி ஒரு குருடனை இந்த எரிகோவிலே சந்திக்கிறார். இவனை சந்திக்கிறதற்காக, இவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக
இவனுக்கு பார்வையை கொடுக்கிறதற்காக 1400 வருஷத்துக்கு முன்பாகவே எரிகோவின் மதிலை கர்த்தர் உடைக்க செய்தார். எரிகோவை கர்த்தர் கைப்பற்ற செய்தார். அன்றைக்கு இருந்து பார்க்கும் பொழுது அது ஏதோ சாதாரண யுத்தம் மாதிரி தெரியலாம். இல்லை, ஒரு நாட்கள் வரும், மேசியா வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், சகேயு போல இருக்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை தரப்போகிறார். குருடனார் இருக்கிற பர்த்திமேயுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்வை தரப்போகிறார் என்பதை 1400 வருஷத்திற்கு முன்பாகவே கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை வருஷத்திற்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பை தருவதற்கும், உங்களுடைய பார்வை ஆவிக்குரிய பார்வை இருளடைந்திருந்தாலும் அதில் ஒரு வெளிச்சத்தை தருவதற்கும் ஆண்டவர் ஒரு நாட்களை நியமித்து வைத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு தெரியாது சகேயுவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க ரட்சிப்பை தரப்போகிறார். அன்றைக்கு தெரியாத குருடனுக்கு ஆண்டவர் பார்வை தரப்போகிறார் என்று இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறதும் அதுதான். உங்களுக்கு ரட்சிப்பை தருவதற்கும், உங்களுடைய பாதையை ஆண்டவர் காட்டுவதற்கும், ஆண்டவர் எரிகோவை முன்பாகவே அதை உடைத்து போடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த இடத்துல இடம் கொண்டு பெருகுவதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். 1400 வருஷத்திற்கு முன்பாக கர்த்தர் இந்த ரட்சிப்பு, இந்த பார்வையும் வரணும் ஒரு மனுஷன் மேலே திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் நம்ம மேலே எவ்வளோ பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். இந்த கொளத்தூர் பகுதியாக இருக்கட்டும், நம் சபை இருக்கிற இடமாக இருக்கட்டும், எத்தனை வருஷத்திற்கு முன்பாக இந்த இடம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எவ்வளவோ வருஷத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை முன்குறித்து இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகவும், உங்களுடைய பார்வை பாதை வெளிப்படுவதற்காகவும், உங்கள் மூலியமாய் பலர் ரட்சிக்கப்படுவதற்காகவும் கர்த்தர் நம்மளை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறார். நம்மளை இதன் மூலியமாய் இடம் கொண்டு பெருக தேவன் உதவி செய்வார். இடதுபுறத்தில் இடங்கொண்டு பெருகுவாய். வலதுபுறத்தில் பார்த்தோம், மரித்த லாசருவை எழுப்பினது போல மரித்த நம்பிக்கையை கர்த்தர் எழுப்புவார். அதே போல ஜெபிக்கிற ஒரு இடத்திற்கு கர்த்தர் சென்றது போல ஒரு ஜெபிக்கிற இடமாய் மாற்றுவார். வழிகளின் தடைகளை உடைத்து ரட்சிப்பை கொடுத்து பாதையை கொடுப்பார். அதற்கப்புறம் குழப்பத்தில் இருந்து வெளிப்படுகிற ஒரு ஆண்டவராக இருப்பார். ஆமென். அதில் இடங்கொண்டு பெருக ஆண்டவர் உதவி செய்வார். குழப்பம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 2 சீஷர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். இப்படியெல்லாம் காரியம் நடந்ததாமே, இயேசு இந்த கல்லறையிலே காணாமல் போனாராமே, மறுபடியும் ஜீவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டாராமேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சில குழப்பத்தோடு போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த எம்மாவூர் என்கிற ஒரு கிராமத்திலே ஆண்டவர் இவர்களுக்கு தரிசனமானார். இந்த இடம் எங்கே இருக்கிறது? இடங்கொண்டு பெருக செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் உள்ள எருசலேமின் இடதுபுறத்திலே இது இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையிலே அந்த சீஷர்களுக்கு, குழப்பம் உள்ள சீஷர்களுக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதே போல இந்த காலை வேளையில குழப்பத்தோடு வாழ்க்கையில எந்த பக்கம் போக வேண்டும் என்று தெரியாதபடி ஒரு குழப்பத்தோடு இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை மாற்ற வல்லமை உடையவராய் இருப்பார். அடுத்த காரியம் அழைப்பை கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் இருப்பார். ஒரு அழைப்பை ஆண்டவர் ஏற்படுத்துவார் இந்த இடத்துல. அதில் இடம் கொண்டு பெருக தேவன் உதவி செய்வார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். இந்த எருசலேமின் இடது பக்கத்திலே யோப்பா என்று சொல்லியிருப்பார். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்றும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த யோப்பா பட்டணம் எருசலேமின் இடதுபுறத்தில் இருக்கிறது. நீ இடங்கொண்டு பெருக ஆண்டவர் இந்த யோப்பா பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறது போல ஆமேன் இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு சிறு அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தபித்தாள் என்கிற ஒரு சீசி இந்த இடத்துல ஒரு அழைப்பை பெற்றிருக்கிற ஒரு சீசி என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சபையில் ஆரம்ப நாட்களில் ஆத்துமா வருகிறதுக்கு முன்பாக ஒரு நபர் ஆண்டவர் ஊழியத்துக்கென்று போக உதவி செய்தார். அதே போல இந்த இடம் அழைப்பை உண்டா
உண்டாக்குகிற, அழைப்பை கொடுக்கிற ஒரு இடமாய் இடம் கொண்டு பெருக ஆண்டவர் உதவி செய்வார். அந்த தபித்தாள் மூலியமாய் யோப்பா பட்டணம் முழுவதும் அநேக சீஷர்கள் எழும்ப தேவன் உதவி செய்தார். அதே போல கர்த்தர் உங்களை கொண்டு, நீங்கள் சாதாரணமாக என்று நினைக்கலாம், ஆனால் நீங்கள் போய் ஒரு இடத்துல சபைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அழைப்பு உங்களுக்கே தெரியாமல் அது கிரியை செய்ய கர்த்தர் ஆமென் பெரிய காரியத்தை செய்வார். அது நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அந்த கிரியை செய்வார். உங்களுக்குள்ள நம்ம சொல்கிற வார்த்தை சாதாரணமாய் தான் இருக்கும். இந்த தபித்தால் அதை செய்தால் அநேக பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிற இடமாய் இடம் கொண்டு பெருக ஆண்டவர் உதவி செய்வார். அதோடு கூட மாத்திரமல்ல, யோனாவும் இந்த இடத்துல இருந்து தான் கடந்து போனார் அழைப்பை பெற்றுக்கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு உடைய இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை பெருக பண்ணுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுகிறதற்கு காரணம், இடம் கொண்டு பெருக, நம்பிக்கை இல்லாத உங்களுடைய சூழ்நிலையிலே நம்பிக்கையை பெருக ஆண்டவர் உதவி செய்வார். இதில் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஆமீன். உங்களுடைய அழைப்பில் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஆமீன். குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள். இதையெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் செய்வார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த இடம் கொண்டு பெருக எங்களை சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ஆமேன். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஒரு சுகம் உண்டாகிற ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். 9வது அதே அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிப்போம். இதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9:34, அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9:34, பேதுரு அவனை பார்த்து, ஐனாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவனை, இது எங்கே நடந்தது இந்த சம்பவம் என்றால், இதே லித்தா பட்டணத்திலே அது நடந்தது. ஆண்டவர் எந்த இடத்தை இடங்கொண்டு பெருகுவேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் இது நடக்கிறது. சுகம் உண்டாகும். ஆமென். ஆண்டவருடைய சுகம் இந்த இடத்துல உண்டாகும். தெய்வீக சுகம் இந்த இடத்துல உண்டாக தேவன் பெருக செய்வார். ஒருத்தன் படுத்த படுக்கையாய் 12 வருஷமாய் கிடக்கிறான். பேதுரு அவனை வந்து ஆமென் சுகத்தை தந்தார். இந்த இடம் ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு சுகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த எருசலேமின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்றால், இந்த வலதுபுறமும் இடதுபுறமும் இத்தனை ஊர்கள் இருந்தது. அத்தனை ஊர்களிலும் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் செய்து வைத்திருந்தார். அதில் எல்லாம் கர்த்தர் இடம் கொண்டு பெருக வைத்தார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை பெருக செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இடம் கொண்டு பெருக தேவன் உதவி செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நல்ல ஒரு ஜெபிக்கிற இடமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த நாட்களிலே இதை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள தேவன் உதவி செய்வார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். யோசேப்பு எகிப்துக்கு போன பிறகு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் அடைந்து விட்டான். பார்வோன் இடத்துல போய் கேட்கிறான், என் தகப்பனும் என் சகோதரர் குடும்பமும் என்னிடத்தில் இருக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர், எங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை பார்வோன் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு பார்வோன் சொல்லுகிறான், ஆதியாகமம் 47:6 நல்ல இடத்திலே குடியேறுங்கள் என்று சொல்லி ஒரு நல்ல இடத்தை அவன் காண்பிக்கிறான். அந்த இடத்துல குடியேறுகிறார்கள். இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு பஞ்சமான சூழ்நிலையில் ஒரு நல்ல இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து குடியேறினார்கள். குடியேறின பொழுது 47:27 சொல்லுகிறது, கோசான் நாட்டிலே அவர்கள் குடியேறினார்கள். அங்கே நிலங்களையும் வாங்க செய்தார் என்று வசனம் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள். தங்குறதுக்கு இடம் இல்லாதவனுக்கு தங்குறதுக்கு இடத்தை வாய்க்க பண்ணார் கர்த்தர். ஆனால் 47:27 வாசித்தீங்க என்றால், கோசான் நாட்டில் அவங்க குடியேறிட்டு அதை எடுத்திருந்தால் வாசிங்க. 47 இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் கூட்டிட்டு வந்தது ஒரு சின்ன கூட்டம்தான். ஆண்டவர் கூட்டி சேர்த்தது ஒரு சின்ன கூட்டம்தான். இந்த சின்ன கூட்டத்திற்கு தங்குறதுக்கு ஒரு சின்ன இடத்தை ஆண்டவர் தந்தார். ஒரு சின்ன சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார்.
அந்த இடத்துல அவர்கள் குடியேறின பொழுது அங்கே நிலங்களை எல்லாம் அவர்கள் வாங்கினார்கள். ஆண்டவர் நிலங்களை எல்லாம் உங்களுக்கு வாங்க ஆண்டவர் கிருபை தருவார். சொந்த வீடு இல்லையா, சொந்த நிலங்கள் இல்லையா, ஆண்டவர் வாங்க கிருபை தருவார். ஆமென். இடம் கொண்டு பிறகு ஆண்டவர் உதவி செய்வார். அங்கே நிலங்களை எல்லாம் வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அங்கேயும் பலிகை பெருக ஆண்டவர் உதவி செய்தார். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அதே பக்கத்தில் இருக்கு. யாத்திராகமம் 1:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகிலும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். பாருங்களேன், தங்குறதுக்கு தான் இடம் கொடுத்தான், ஆனால் ஆண்டவர் பெருக வைத்தார். இன்னைக்கு சின்ன இடம்தான், ஆனால் ஆண்டவர் பெருக வைப்பார். ஒரு குறுகின குடும்பமாய் தான் வந்தார்கள். யாக்கோபும் அவனுடைய சகோதர குடும்பம் சின்ன கூட்டம்தான், ஆனால் ஆண்டவர் பலுகி பெருக வைத்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மளும் ஆராதிக்கிறோம். அதே ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்மளும் கேட்கிறோம். அதே ஆண்டவரிடத்துல தான் நாம் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு செய்த அதே சின்ன கூட்டத்தை பலுகி பெருக செய்த ஆண்டவர் இடம் கொண்டு நம்மளையும் பெருக பலுகி பெருக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருப்பார். தேசம் அவர்களால் நிறைந்தது. பாருங்க, நிறைந்து போய்விட்டது. அநேக கூட்டங்களை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒரு நாள் இங்கேயும் கூட்டங்களை வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். தேசம் பலுகி பெருக ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வந்த பொழுது சொந்த நிலம் கூட இல்லை, சொந்த வீடு கிடையாது, சொந்த நிலம் கிடையாது. சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் எகிப்து தேசத்தில் குடியேறினார்கள். கர்த்தர் இடம் கொண்டு பெருக செய்தார். பலுகி பெருகினார்கள், நிலங்களை வாங்கினார்கள், வீடுகளை வாங்கினார்கள், குடியேறினார்கள். அவர்கள் வளர்ச்சி அடையும் போது ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஒடுக்க நிலைமை வருகிறது என்றால், நீங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் சரி வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள். வளராத வரைக்கும் பார்வோன் பிரச்சனை பண்ணலை. அவன் ஏதோ ஆடு மேய்க்கிறவன் ஒரு இடத்த வாங்கியிருக்கிறான், ஏதோ சபையை நடத்துகிறான், ஒரு கூட்டமாக சிறு கூட்டமாக இருக்கிறான்னு விட்டுட்டான். ஆனால் வளர்ந்து வரும் பொழுது, நீங்கள் ஆசீர்வாதத்தில் வளர்ந்து வரும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் வளர்ந்து வரும் பொழுது ஒடுக்க நிலைமையை பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 1:12 வசனத்தை வாசியுங்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கர்த்தர் பெருக வைத்தார். ஆனாலும் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். பாருங்க எப்படி ஆண்டவர் பெருக வச்சாருன்னு. அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு வாக்குத்தத்தத்தை தந்து விட்டுட்டு நீ நல்லா வருவன்னு சொல்லி அனுப்பவில்லை. ஒடுக்கினார்கள். உங்களை ஒடுக்கிறார்களா? ஒடுக்கவில்லையா? வேலை ஸ்தலத்தில் ஒடுக்கிறார்களா? உயர்வில் ஒடுக்கிறார்களா? அரசியல் பண்ணுகிறார்களா? ஆண்டவர் எவ்வளவு ஒடுக்கினார்களோ, வசனத்தை கவனித்து பாருங்க. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அப்படின்னா அதுக்கு ஒரு அளவை வச்சிருக்கிறார். 20% உங்களை ஒடுக்குனாங்கன்னா 20% நீங்கள் வளர போகிறீங்கன்னு அர்த்தம். 40% உங்களை ஒடுக்குனாங்கன்னா 40% நீங்கள் வளர போகிறீங்கன்னு அர்த்தம். 100% ஒடுக்கினார்களோ அத்தனை சதவீதம் நாம் வளரப்போகிறோம் என்று அர்த்தம். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருக கர்த்தர் உதவி செய்தார். இடம் கொண்டு அந்த ஜனங்கள் பெருகினார்கள். சாதாரணமாக இந்த கூட்டம் பெருகலை, சாதாரணமாக அந்த கூட்டம் வளரல, ஒடுக்கம் இருந்தது. 13வது வசனத்தை வாசிப்போம். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் என்று 13வது வசனம் பாருங்க. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஒரே ப்ராஜெக்டை தருகிறாங்க, அப்புறம் என்ன ஒரே இதுவாக தருகிறாங்க. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். டைமிங்கே இல்லை இப்போலாம். ஃபஸ்ட்டெல்லாம் 8 ஹவர்ஸ் ஒர்க்குனா 8 ஹவர்ஸ் நம்ம பஞ்சு வச்சுட்டு போயிடலாம். இப்போ அப்படிலாம் இல்லை. முடிக்கலைனாலும் லேப்டாப் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி தானே? வீட்டில் போய் முடிச்சுட்டு வா. வேலையை எப்படி வாங்குகிறார்கள் பாருங்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இதெல்லாம் எதற்கு? தேவன் நம்மளை பெருக வைப்பார். ஆமென். ஆண்டவர் நம்மளை பெருக வைப்பார். என்ன கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஒரு நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்தது, SIAG கான்ஃபரன்ஸ். அதில் எனக்கு ஒரு டியூட்டி போட்டிருந்தார்கள். நான் தட்டு எடுத்து கொடுக்கணும். பாஸ்டர்ஸ் சாப்பிட்ற பாஸ்டர்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான பாஸ்டர்ஸ் வருவாங்க, அவர்களுக்கு தட்டு எடுத்து கொடுக்கறது தான் என் வேலை. தட்டு தீர்ந்து போச்சு. வரவங்க எல்லாம் ப்ரெஸ்பீட்டர், எல்லாம் பெரிய ஆட்கள், பேசவும் முடியாது.
எல்லா தட்டும் கழுவ போயிடுச்சு. என்ன செய்யணும் இப்போது? அவங்களுக்கு பதில் பேசணும், மேலிடத்துல சொல்லணும், தட்டு இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் சாப்பிடணும். நான் என்ன செய்தேன்? கர்த்தர் எனக்கு இடைப்பட்டார். நீ எல்லா தட்டையும் போய் கழுவு. அங்கே வேலை செய்கிறவங்க அதை கழுவ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு நான் ஒரு பாஸ்டர் இதே மாதிரி பண்ணிட்டு தான் போயிருந்தேன். நேராக போனேன், 2 பேண்ட்டை மடித்து விட்டு உக்காந்தேன், சபீனா எடுத்தேன், நல்லா வாஷ் பண்ணேன், எல்லா பிளேட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஆசீர்வாதமாக சாப்பிட்டுட்டு போனாங்க. இதை யாரும் பார்க்கலை, யாரும் எதுவும் செய்யலை. கர்த்தர் பார்ப்பார். இதெல்லாம் எவ்வளோ கொடுமையாக நம்ம வேலை செய்தாலும், எவ்வளோ தாழ்ந்து வேலை செய்தாலும், நம்மளை எவ்வளோ ஒடுங்கினாலும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். கர்த்தர் நம்மளை பெருக தான் வைப்பார். ஆமென். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் நாட்கள் வரும்போது சொல்லுகிறேன். இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினைத்தேன். உயரத்தில் வரும்போது தான் சொல்லணும்னு நினைத்தேன். இல்லை, ஆண்டவர் நம்மளை இப்படி தான் பெருக வைப்பார். அதனால் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம், அதனால் நம்ம தாழ்ந்து போயிட மாட்டோம். ஒரு ஊழியக்காரன் போய் இந்த வேலை செய்கிறான், நம்ம ஒரு நாள் அதில் நம்ம தாழ்ந்து போவதில்லை. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவும் ஆண்டவர் பெருக வைப்பார். அவ்வளவுத்தையும் ஆண்டவர் வச்சிருப்பார். உடனே நடக்கலைனாலும் பழுகி பெருக ஆண்டவர் உதவி செய்வார். 14வது வசனத்தை ஒரு வார்த்தை இருக்கும், ஜீவனையும் கசப்பாக்கினார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம், என்னத்துக்கு வாழ்கிறோம், இப்படி போகிறோம், காலையில் எழும்புகிறோம், செங்கல் சூழ போகிறோம், வேலை செய்கிறோம், மறுபடியும் வரோம், மறுபடியும் போகிறோம் வரோம். ஒரு ஜீவனையும் அந்த வசனத்தில் இருக்கும், கசப்பாக்கினார்கள். வெறுப்பாயிரும் வாழ்க்கை, ஒரு வெறுத்த வாழ்க்கை. இன்றைக்கி வெறுத்த வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, இதெல்லாம் ஓர வச்சுட்டு ஆண்டவர் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக என்னென்ன காரியத்தை சொன்னார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை பெருக வைப்பார். அவ்வளோ கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்த பொழுதும் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். அவன் சொல்லிட்டான், ஆண் பிள்ளையெல்லாம் சாவடிச்சிருங்க, இவங்க ரொம்ப பழுகி பெருகிறாங்க, இவங்க ஆண் பிள்ளையெல்லாம் சாவடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த மருத்து வச்சு சொல்லுகிறார் 19வது வசனத்தில் 1வது அதிகாரம், அந்த எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள். எப்படி பாருங்க, பெண்களுக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை பாருங்க, பலம் உள்ளவர்கள். நீங்கள் பலவீனம் உள்ளவர்கள் அல்ல. இந்த சபையை சார்ந்த உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. இந்த எபிரேய ஸ்திரீகள், உங்களுக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் ஒரு பலனுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மருத்து வச்சு பார்வன்கிட்ட போய் சாட்சி சொல்கிறா பாருங்க, நம்ம ஸ்திரீயை காட்டிலும் இந்த எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள். இந்த சபைக்கு வருகிற நீங்கள் பலமுள்ளவர்களாக இடம் கொண்டு பெருக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். உங்களால் முடியுன்றதை நான் அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், இவங்களால் முடியும், கர்த்தர் இவர்களை கொண்டு கர்த்தர் செய்வார், இவர்களால் முடியும், உங்களால் முடியும், எந்த காரியத்தையும் உங்களால் முடியாது என்ற இடம் கொண்டு ஆண்டவர் பெருக வைப்பார். சாதாரணமாய் பழுகி பெருகலை, அவங்க சாதாரணமாய் ஆண்டவர் பழுகி பெருக வைக்கலை. ஆண்டவர் அவர்கள் மேலே ஒரு இரக்கத்தை வைத்திருந்தார். இன்னைக்கு இடம் கொண்டு பெருகுவதற்கு ஆண்டவர் நமக்கும் சில காரியத்தை தருகிறார். முதல் காரியமாய் உங்கள் நம்பிக்கையிலே நீங்கள் பலப்படுங்கள். செத்த நம்பிக்கையிலே மறுபடியும் நீங்கள் பலப்படுங்கள். ஜெபிக்கிற இடமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வழியில் இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு உடைத்து உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதையை காட்டுகிற இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை பெருக வைப்பார். குழப்பத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்து வெளிப்படுவார். உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்து உங்களை இடம் கொண்டு பெருக உதவி செய்வார். உங்களுக்கு சுகம் உண்டாக்கப்படுகிற ஒரு இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை மாற்றுவார். பழுகி பெருகி பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் அதை கண்டு சோர்ந்து போவாதீர்கள். இது உடனே நடக்கிற ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் நினைப்பூட்டுகிறார். இந்த இடத்தை நான் எப்படி கொண்டு வருவேன் என்கிறதை மறுபடியும் நமக்கு சிந்தனையில் நினைப்பூட்டுகிறார். இந்த இடத்துல வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்கள் இடம் கொண்டு பெருக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆண்டவரே, நான் கொஞ்சம் கூட்டம்தான், கொஞ்சம் திராணி உள்ளவர்கள் தான், கொஞ்சம் பலன் உள்ளவர்கள் தான், நாங்கள் கொஞ்சம் ஜெபிக்கிறவர்கள் தான், கொஞ்சம் ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனாலும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த இடத்தை நீங்கள் விசுவாசித்து வந்து கொண்டே இருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை அவர் இடம் கொண்டு பெருக தேவன் உதவி
உதவி செய்வார். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இதை நிச்சயமாய் செய்ய வல்லமை உடையவர். ஆமென். நம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை இடம் கொண்டு பெருக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கரத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா, நீங்கள் எங்களுக்கு இடம் கொண்டு பெருக தேவன் உதவி செய்யுங்கப்பா.